நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1012வது வீடியோ. இந்த வீடியோவில் இன்னைக்கு குருவாரமாக இருக்கு. எனக்கு தசமஹா வித்யா பூஜை பண்ணுறவாளுக்கு இந்த 7 நாட்கள் 7 போயிடும். விட்டு போன தேவதைகள் சின்னமஸ்தா, தூமவதி, திரிபுர பைரவி விட்டு போயிடும். அதில் நவாபா லக்னம் வரும்போது பண்ணலாம்னு சொல்லியிருக்கா பெரியவாழலாம். ஸோ கம்மிட்டு வியாழக்கிழமை இருக்குது தாரா தான். இந்த தாராவோட எந்திரம் எப்படி இருக்கும் பார்த்தா, சாதாரண முக்கோணம் எப்படி இருக்கு இல்லையா, இப்படி மேல் அந்த மாதிரி பண்ணி ஒரு வட்டம் போட்டு, 8 இதழ் தாமரை போட்டு, உள்ளே ஒரு வட்டம் போட்டு பிந்து, அதுதான் தாராவோட எந்திரம். ஸோ இந்த தாரான்னு சொல்லும்போது யார் இப்போ, நான் எப்பயுமே எங்கேயாவது ஊருக்கு போனால், அந்த கர்நாடகாலாம் போனால் கூட ஐ யூஸ் டு விசிட் ஹோம்புஜான்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது அனந்தபுரான்னு ஒரு ஸ்டேஷன். அங்கேருந்து நாங்கள் சிங்கேரிக்கு போவோம். ஒரு 2 hours ட்ராவல் அங்கேருந்து. இதுக்காக ஒய்ஃபு படுத்துட்டு இருக்கும்போது கிட்னி ப்ராப்ளத்துக்காக அங்கே டாக்டர் டாக்டர் லக்ஷ்மி நரசிம்மன் அவர் பேர், வயசானவர், 90 வயசு மேலே இருந்தவர். அவர் அனந்தபுரம் பக்கத்தில் ஒரு இடம், அந்த இடத்துல போய் மருந்து வாங்கிடணும். தங்குற ஹோட்டல் பற்றி ஹோம்புஜான்னு பேர். ஸோ ஹோம்புஜானா என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஹோம்புஜானா ஆக்சுவலி தெர் இஸ் அ பிளேஸ் கால்ட் ஹோம்புஜா. இங்கே அனந்தபுராவில் பக்கத்தில் ஹோம்புஜான்னு இடம் இருக்குது. அங்கே பத்மாவதி கோவில் இருக்குது. பத்மாவதினா நம்ம இந்த வெங்கடாஜலபதி பத்மாவதி சொல்லலாம். ஜெயின் டெம்பிளில் பத்மாவதி ஒருத்தி இருக்கா, ஜெயினில் இருக்கா. அதே மாதிரி இந்த தாராதேவி புத்த மதத்தில் வழிபடப்படுறா, ஜெயின மதத்தில் வழிபடப்படுறா, இந்து மதத்திலையும் வழிபடப்படுறா. இந்த தாரா தான் வியாழக்கிழமையினுடைய அவருடைய பிரதான தேவதை. நமக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை. இவருடைய தமிழ் இன்னொரு பேர் என்ன, நீல சரஸ்வதியும் பேர். ஓம் த்ரீமஹம் ஓம் நமஸ் தாராய தாராய சகல துத்தராந்தர சுவாக. அது அப்ராடுக்கெல்லாம் போது அப்ளை பண்ணுறேன், பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல, அங்கேருந்து கிளியரன்ஸ் வரல, என்னவோ சொல்கிறா இல்லையா. இந்த தாராதேவியை பிடிச்சிட்டா ஈஸிலி கன் கிராஸ் தி ஓஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். அதாவது சம்சார கடலை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா ஒன்று. அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ லௌகீக வாழ்க்கையில் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறா இல்லையா குழந்தைகள்லாம், அவளுக்கு ஈஸியாக பயணம் இருக்கும்னு இருக்காங்க. தாராதேவியை சொல்லியிருக்கு. இந்த தாராதேவி பின்னாடி படம் மாட்டியிருக்கேன். இந்த படத்தை பார்த்தா நான் ஒரு கையில் கத்திரிக்கோல் வச்சுப்போம், இந்த கையில் கத்திரிக்கோலம், இந்த கையில் கிண்டி வச்சுட்டுருப்போம். இந்த முன் கையில் சூலம் கபாலம், கத்திரிக்கோல், கிண்டி, இதை வச்சு நான் உட்காந்துருக்கேன். நீல சரஸ்வதின்னு கேட்ட மாதிரி நீல நிற பட்டாடையாக அணிஞ்சிட்டு இருக்கா. இது எங்கே இருக்கு, சென்னையில் எங்கே இருக்குன்னா சோழிங்கநல்லூரில் பிரத்யங்கரா பீடம் இருக்குது. இந்த பிரத்யங்கரா பீடத்தில் படியேறி போனால் பெரிய அம்பாள். அது பிரத்யங்கராவுக்கு பேக் சைடில் வருது. நீல சரஸ்வதியும் போட்டிருப்பாள். ஸோ அந்த இடத்துல வியாழக்கிழமையில போய் நம்ம இது பண்ணிட்டு வந்தால் கட்டாயம் அவளுக்கு எப்பேற்பட்ட தடையும் விலகிடுன்னு சொல்லியிருக்கு. மெயின்லி ஃபார் கோயிங் அப்ராட் எனி கண்ட்ரி. தாராதேவி ஹெல்ப் பண்ணுறா. இந்த தாராதேவியோட வித்தியை கற்றுக்குதான் வசிஷ்டர் சீனா போய் கற்றுன்னு வந்தார்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி ஹர்ஷர் ஒரு கவிஞர். ஹர்ஷ சக்கரவர்த்தி நமக்கு தெரியும். கவியை பற்றி அவளுக்கு தெரியாது நமக்கு, காஷ்மீர் பண்ணிட்டவா. இந்த ஹர்ஷருடைய, நான் சொல்கிறது கவி, நாட் கிங்கு. இந்த ஹர்ஷருடைய அம்மா இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறா. 1.5 வயசு குழந்தை அது விளையாடின்னு இருக்கு. அப்போ என்ன செய்கிறான்னா, அப்பா இல்லை அந்த குழந்தைக்கு. அந்த நேரத்தில் என்ன செய்கிறான், அந்த குழந்தை அவருடைய இது மேலே ஏறி, மாறு மேலே ஏறி விளையாடுன்னு இருக்கு குழந்தை. டக்குன்னு வயிற்று கத்தி வச்சு குத்தி செத்து போயிடறாகும். ஆக்சுவலாக இந்த மந்திரம் பலிக்கணும்னா பிணத்தின் மீது நின்று சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி ஒன்றாவது இது வாமாச்சார இதில் வச்சுக்கல. அந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு சித்தி ஆகிடும். ஹர்ஷன்ற அந்த கவிக்கு சின்ன குழந்தை, 2 வயசுக்குள்ளே இல்லை. அது சொல்லியிருக்கு, மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கு. அந்த த்ரீம்ன்ற பீஜம் இதில் நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது.
அதாவது தாரான்றதில் தகார சகசரநாமா அப்படின்னு தாராக்கு எப்படி காளிக்கு ககாரா தகாரன் இருக்குது. ஸோ அந்த வீதத்தை சொல்லி 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 பையனுக்கு வந்து இதாகிடுது. எப்படி ஹிர்லீம் இந்த மகளாமுகிக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த ஸ்திரீம்னு ஒன்று இருக்குது. எஸ் போட்டு த்ரீமை சொல்கிறா சில பேர். சரி எப்படியோ இந்த த்ரீம்ன்ற பீஜத்தை சொல்லி அந்த குழந்தை வந்து பெரிய கவியாகிடுறது. உலகம் போட்டு கவியாக கிடந்திருக்கா. பிலாங்ஸ் டு காஷ்மீர் பண்டிட் ஃபேமிலி. ஹர்ஷன்ற கவி. பதில் இந்த நார்த் இந்தியன் நூல்லாம் பார்த்தா தான் ஹர்ஷரை பற்றி தெரியும். சவுத் இந்தியாவில் அவ்வளோ நமக்கு தெரியாது அவளை பற்றி. அவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணது தாராதேவி தான், அது தெரிஞ்சுக்கணும். சரி நம்ம நினச்சிக்கலாம், அதாவது எத்தனையோ தேவதைகள் இருக்கா. இந்த குலார்ணவ தந்திரம், அந்த மந்திர மகார்ணவம், இதெல்லாம் வந்து உமாமகேஸ்வர சம்பாதத்தில் கூட சிலதெல்லாம் வருது. அதிலெல்லாம் சொல்லும்போது இது மட்டும் அது வசதியை சொல்லவே முடியாது. அதனால் தசமகா வித்யாவில் அழகாக சொல்கிற தச மகா வித்யா எல்லாரும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. அது திரிபுர சுந்தரியோட ஒத்தியாக வருவாங்க. காளி, தாரா, திரிபுர சுந்தரி, அடுத்து வந்து திரிபுர பைரவி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, தூமவதி, பகலாமுகி, மாதங்கி, கமலாத்மிகான்னு வரும்போது இதில் எது வசதி எது தாண்டின்னு பார்க்க முடியாது நம்மளால். யார் ஈக்குவலண்ட் பவர்ஸ். அதனால் தச மகாவித்யான்னு சொல்லியிருக்கு. நீ வியாழக்கிழமை ஆகிறதுனால ஐ ஷோஸ் இந்த டாப்பிக்கை பூஜை ரூம்லேயே அம்மா காத்தாலே வலியுறுத்திட்டா என்னை பற்றி பேஷண்ட்டு. சரி அந்த படத்தை தொடச்சி நிறைய படங்கள் மாற்றிருப்போம் உள்ள. சரி தனி ஸ்பெஷல் பூஜை கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து தாரா கோலம் போட்டுருவான் பூஜை ரூமில். நான் முன்னாடி போடுற மாதிரி போட்டுருவேன். அதாவது திங்கள் செவ்வாய், திங்கக்கிழமை புவனேஸ்வரி, ஷட்கோணம் 6 கோணம் போட்டு நடுவில் பிந்துஸ்தானத்தை போட்டு சுற்றி ஒரு வட்டம் 8 இதழ் தாமரை, அப்புறம் ஒரு வட்டம் 16 போடலாம், இல்லை 8ஓடு எடுத்துக்கலாம். தட் இஸ் புவனேஸ்வரி. அடுத்தது 2ஆம் நாள் வந்து செவ்வாய்க்கிழமை பகலாமுகி. பகலாமுகிக்கு அதே தான் ஷட்கோணம் தான். ஸோ அது புதன்கிழமை வந்து ஸ்ரீசக்கரம் போடணும் போட முடியாது நம்மளால், என்னால். திரிபுர சுந்தரி அதுக்கு வந்து இந்த எண்கோண வடிவு போட்டு அது சர்வரோககார சக்கரமும் சர்வ சித்திப்பதா சக்கரம் சேர்த்தா நவகோண நாயகி ஆகிடும். மாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மா, இந்த இவாளுக்கெல்லாம் அந்த அந்த நவகோண நாயகி தான் சொல்லியிருக்கு. ஸோ அதை போட்டுருவேன் திரிபுர புதன்கிழமை. வியாழக்கிழமை தாரா இப்படி இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து கமலாத்மிகா மகாலட்சுமி. அது வந்து எண்கோணம். இப்படி 2 கோடு, இப்படி 2 கோடு, அந்த கிராஸை போட்டு 8 கோணம் வந்துடும். அது சுற்றி ஒரு வட்டம் 8 இதழ் தாமரை. சனிக்கிழமை வந்து காளி. காளிக்கு வரும்போது இப்படி அந்த ட்ரையாங்கிள் இப்படி இன்வெர்டடாக வச்சா காளி. சுற்றி ஒரு வட்டம் இது அதுக்கப்புறமா வந்து 8 இதழ் தாமரை. இது பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதில் வந்து அந்த கோலம் தான் எந்திரமாகிடுறது. நம்ம சொல்கிற மந்திரம் இந்த ஓம் த்ரீம் ஹராம் ஹ்ரூம் நமஸ்தாராயே மகாதாராயே சகல துஸ்தரான் தரதர ஸ்வாகான்னு வருது தாரா மந்திரம். சிவ கையில் கத்திரிக்கோல் வச்சுட்டுருக்கா பாருங்க, கட் பண்ணி விட்றா தேவையில்லாததெல்லாம். இந்த பக்கத்தில் கிண்டி வச்சுட்டுருக்கா, கையில் சூலம் வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் பான பாத்திரம், கபாலன்ற ஒரு பாத்திரம் வச்சுட்டுருக்கா. இந்த தாராதேவி யார் வழிபடுறாளோ, எஸ்பெஷலி ஆன் எ தேர்ஸ்டே பண்ணால் அவளுக்கு ஈஸியாக வெளிநாடு போகக்கூடிய, அதே சம்சார கடலை தாண்டத்துக்கு அவள் தான் ஹெல்ப் பண்ணுறா. இப்போ வந்து நாட் ஓன்லி இன் ஹிந்து மதம், ஜெயின மதம், புத்த மதம், எல்லா இடத்துலையும் இருக்கு. இதில் திபெத்து தாய்லாந்தில் போனால் தாராவோட நிறைய விக்கிரகங்கள் இருப்பான், அழகாக உட்காந்துட்டு போவோம். ஸோ இந்த ரூபங்கள் கொஞ்சம் மாறுபடும். எப்படி காமிச்சிருப்போம். கையில் தாமரை பூஜை மாதிரி இருக்கும். புத்த மடத்தெல்லாம் பெரிய பெரிய விக்கிரகங்களாக இருக்கும் தாராக்கு. தாரா தான் நீல சரஸ்வதி. நீல சரஸ்வதியே தனியாக ஒன்று கிடையாது, அது அதர் நேம். இதில் என்ன விசேஷமான கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த தாராவும் ராமரும் ஒன்று அப்படின்னு சொல்ல வருது. இது வாட் இஸ் அப்ரூஃப் நம்ம சொல்லணும் வேணால. தேவி நாமாவளி மஞ்சள் இருக்கு. இது வந்து இந்த புத்தகம் வந்து இவா போட்டிருக்கா, யார் ராமராமா வங்கியில் போட்டிருக்கா. இதில் வந்து இந்த இது இருக்குது, இப்போ என்ன தாரா சகஸ்ரநாமம் இருக்குது, தாரா நிறைய விஷயங்கள் இருக்குது தாரா பற்றி. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள், அதில் வந்துடும் இந்த ராமரை பற்றி எல்லாம் வந்துடும். அதில்
ஓம் தாரிண்ய நமக, ஓம் தரலாய நமக, ஓம் தன்மே நமக, ஓம் தாராய நமக, ஓம் தருணபல்லர் நமக, ஓம் தீரரூபாய நமக, ஓம் தைரிய நமக, ஓம் ஷாமாய நமக, ஓம் தனிச்சீனபயோதராய நமக, ஓம் துளியாய நமக, ஓம் தரலாய நமக, ஓம் தீபரகர்மானாய நமக, ஓம் நீலவாகினிய நமக, ஓம் கிரதாராய நமக, ஓம் ஜெயாய நமக, ஓம் சண்டே நமக, ஓம் மதே ஸ்ரீமதே ஜடாசிரசே நமக, ஓம் தருண்ய நமக, ஓம் சாம்பவே நமக, ஓம் சின்னபாலாய நமக, ஓம் பத்ரதாரி நமக, ஓம் உக்ராய நமக, ஓம் உக்ரபிரபாய நமக, ஓம் நீலாய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் நீலசரஸ்வதி நமக, ஓம் திதியாய நமக, ஓம் சோபனாய நமக, ஓம் நித்யாய நமக, ஓம் நவீனாய நமக, ஓம் நித்திய நூதனாய நமக, ஓம் நித்திய நூதனாய நமக, ஓம் சண்டிகாய நமக, ஓம் விஜயாராத்யாய நமக, ஓம் தேவியே நமக, ஓம் ககனவாகி நமக, ஒட்டஹாசாய நமக, ஓம் கராளிசியாய நமக, ஓம் शरस्याय नमः, ओम तिथिपूजिताय नमः, ओम सुगुणाय नमः, ओम सुगुणारात्याय नमः, ओम हरीन्द्रदेवपूजिताय नमः, ओम रत्नप्रियाय नमः, ओम रुद्राशिवभूषिताय नमः, ओम बलिप्रियाय नमः, ओम बलिधराय नमः, ओम दुर्गाय नमः, ओम बलवत्याय नमः, ओम बालाय नमः, ओम बलप्रियाय नमः, ओम बलरदाय नमः, ओम बलप्रभूजिताय नमः, ओम अर्थकेशीश्वरी नमः, ओम केशाय नमः, ओम केशवासिभूषिताय नमः, ओम पद्ममालाय नमः, ओम पद्माक्षी नमः, ओम कामाख्ये नमः, ओम गिरिनन्दिनी नमः, ओम दक्षिणाय नमः, ओम दक्षाय नमः, ओम दक्षक्षयाय नमः, ओम दक्षिणोदरदाय नमः, ओम वज्रपुष्पप्रियाय नमः, ओम रत्नप्रियाय नमः, ओम कुसुमभूषिताय नमः, ओम मागेश्वरी नमः, ओम महादेवप्रियाय नमः, ओम पंचभूषिताय नमः, ओम इडाय नमः, ओम पिंगलाय नमः, ओम सुषुम्नाय नमः, ओम प्राणरूपिणे नमः, ओम गान्धार्ये नमः, ओम पंचम्ये नमः, ओम पंचनादि परिपूजिताय नमः, ओम तत्त्वविद्याय नमः, ओम तत्त्वरूपाय नमः, ओम तत्त्वमार्गशारुणे नमः, ओम तत्त्वप्रियाय नमः, ओम तत्त्वरूपाय नमः, ओम तत्त्वज्ञानात्मिकाय नमः, ओम मनकाय नमः, ओम ताण्डवसारसन्तुष्टाय नमः, ओम ताण्डवप्रियकारिणे नमः, ओम ताडाधानरदाय नमः, ओम कुरुदापे नमः, ओम धरणिप्रभाय नमः, ओम त्रिपामुक्ताय नमः, ओम त्रिपायुक्ताय नमः, ओम दर्पिताय नमः, ओम तृप्तिकारिणे नमः, ओम तारुण्यभावसन्तुष्टाय नमः, ओम शक्तिये नमः, ओम भक्तानुरागिण्ये नमः, ओम शिवशक्तिये नमः, ओम शिवारात्याय नमः, ओम शिवभक्तिपराय नमः, ओम ताम्रत्ये नमः, ओम ताम्रराकाय नमः, ओम ताम्रपात्रभोजिन्ये नमः, ओम बलपत्रपरिमेदाय नमः, ओम बलिभुङ्गे नमः, ओम बलिकल्पिने नमः, ओम रामरूपाय नमः, ओम रामशक्तिये नमः, ओम रामरूपाणुकारिण्ये नमः. இந்த ராமரை பற்றியே 3 வந்துடுறது இல்லை. ஸோ இந்த தாராதேவி தான் வந்து ராமனுக்கு ராவணனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு உதவினான்னு சொல்லப்பட்டு இன்னொரு ராமாயணத்தை குறிப்பிருக்கு, வால்மீகி ராமாயணத்திலேயே. ஸோ இந்த தாராதேவியினுடைய சக்தியை அளவிட முடியாதது. இவாளெலாம் வந்து இந்த தசமகா வித்யா வச்சுக்கணும். இந்த திதி நித்தியாக்கெல்லாம் எல்லாமே லலிதாவோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் சொல்லியிருக்கு. அதையும் பார்க்கணும். நம்ம தனித்தனி தேவதை எல்லா சக்திகளும் இவாளுக்கிட்ட இருக்குது. அப்படியாது ஸோ லலிதாவே சொல்கிறா. இந்த திரிபுரா ரகசியத்தை ஊன்றி படித்தால் தெரியும் உங்களுக்கு. திரிபுரா ரகசியத்தில் இந்த மகாத்மிய காண்டம் இருக்குது, ஞான காண்டம் இருக்குது, சரியா காண்டம் இருக்குது. ஸோ இந்த 3 காண்டத்தையும் பார்த்தா தான் தெரியும் நமக்கு இதெல்லாம் விஷயங்கள்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் திரிபுரா ரகசியத்தில் மகாத்மிய காண்டம் முடிச்சுட்டேன் நான். ஸோ இப்போ இந்த சரியா காண்டம் திரும்பி கொஞ்சம் பார்த்துட்டுருக்கேன். இப்போ கரண்ட் வேறு போயிடுத்து சாயந்தரம். நாளைக்கு பார்க்கணும் மிச்சத்தெல்லாம் அதை. ஸோ அதை சொல்லி யார் யாருக்கு மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு பிரச்சனை இருக்கோ அவளால் தாராதேவி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. இந்த ரூபத்தை கிட்ட காமிக்கிற பாருங்க. नमस्कार.